இவர்கள் ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது பாருங்கள் இறை குலமே, இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது, ஆதவன் புலி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருபலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த காலை திருப்பிலாம் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று ஆண்டோட இரக்கத்தையும் மன்னிப்பையும் மன்றாடுவோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 19 23 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதிற்கொண்டு எளிய முறையில் பேசுகிறேன். முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறிகேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கி இருந்தீர்கள். அதுபோல இப்பொழுது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள். நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை. அப்போது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி இப்போது நீங்களே வெட்கப்படுகிறீர்கள். அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது? அவற்றின் முடிவு சாவு அல்லவா? ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு. இதன் முடிவு நிலை வாழ்வு. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 1, 1-4 மற்றும் 6 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வோரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 49 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இது முதல் ஒரு வீட்டிலுள்ள 5 இருவருக்கு எதிராக 3 மூவருக்கு எதிராக 2 பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று முதல் வாசகம் பாவ வாழ்க்கையை பற்றியும் பரிசுத்தமான வாழ்க்கையையும் பற்றி சொல்லுகின்றது. கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நல்லவனாய் வாழ்வதும் பரிசுத்தவனாய் வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அன்பானுள்ளே, நான் நல்லவன் என்று சொல்லிக்கொண்டு நான் தான தர்மங்கள் செய்துட்டு குடிக்கு அடிமையாகியோ இச்சைக்கு விபச்சாரத்துக்கு அடிமையாகியோ நான் வாழ்ந்தேன் என்றால் நான் பரிசுத்தவான் அல்ல, நான் பாவி. ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லவனாக யார் வேணாலும் வாழலாம், ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வது போராட்டம், கஷ்டம். ஆக நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லுது, நாம் பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும் என்பது. அதுதான் இன்றைய வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாவத்திலிருந்து விடுதலையை கொடுப்பவர் நம்முடைய ஆண்டவர். விடுதலையை பெற்று பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது வாசகங்கள் சொல்லுகிறது. ஆக நான் எப்படி என்னை பரிசுத்தத்தில் நான் வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னா, வேதத்தில் சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நான் கூப்பிட வேண்டும், ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், உபவாசம் இருக்கணும், ஆண்டோடைய இரத்தத்தால் ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். இது செய்தாவே போதும், நாம் பரிசுத்தமாய் வாழலாம். ஆகவே பரிசுத்தமாய் வாழக்கூடிய அந்த அருள் கொடை அது ஆண்டவர் நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கின்றார். அது நாம் ஆண்டவரிடம் சில நேரங்களில் அது இலவசம் என்பது பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்கப்படும் அந்த கொடை. ஆனால் அந்த கொடையில் வாழ்ந்துட்டு மறுபடியும் நீங்கள் தவறி விழுந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இருந்துட்டு மீண்டும் தவறி விழுந்து ஒரு 4-5 வருஷம் பாவத்தில் விழுந்துட்டு மறுபடியும் வரும் பொழுது தான் அந்த இலவசமான பெற்ற கொடை மறுபடியும் அதை வாங்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமாக இருக்குது என்பது புரியும். அப்போ இது முழுவதுமே எதை குறிக்கிறது என்றால், இங்கே 2 விதத்தில் நம்ம பார்க்கலாம். ஒன்று, இந்த அருள் கொடை இலவசமாக எல்லாருக்கும் கொடுக்கப்படுது, அதை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அப்படி கடவுளுடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தில் வாழ்ந்து தவறி விழுந்து மீண்டும் எழுந்து வரும் பொழுது அந்த இலவசமான பெற்ற கொடையினுடைய மதிப்பு, மறுபடியும் அதை பெற வேண்டும் என்ற போராட்டம் மிகவும் கஷ்டமாக இருக்கும். அதை உணரக்கூடிய இது அந்த டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனாலும் கடவுள் இரக்கமுள்ளவர், அதுதான் இந்த வாசகம் சொல்லப்படுது. அப்போது நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையை கொடுப்பதும், நம்மை மன்னிப்பதும், நம்மை பரிசுத்த வாழ்வுக்கு அழைத்து செல்வதும் அவருடைய இரக்கம்தான். நம்ம செய்கிற தான தர்மங்கள் அல்ல, மாறாக ஆண்டவருடைய இரக்கம். தான தர்மம் வேண்டும் தான், ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வது தான் நம்முடைய ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு. ஆகவே
பரிசுத்தமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை கேட்டு ஜெபிப்போம். இறைவன் நம்மை நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உழைப்பின் கனிது உமக்கென தந்தேன் ஏற்றிடு என் இறைவா. உழைப்பின் கனிது உமக்கென தந்தேன் ஏற்றிடு என் இறைவா. துயத்துடன் திருக்கரமாய் பணிவிடை புரிய வருவேன் ஏற்றிடுவார். என தருவேன் ஏற்றிடுவார். வருவேன் ஏற்றிடுவார். என் இறைவா ஏற்றிடுவார். வருவேன் ஏற்றிடுவாய். என் இறைவா ஏற்றிடுவாய். எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிடு என் இறைவா. உன் திருப்பலிபீடம் அர்ச்சனை மலராய் மலர் புரிவார். ஏழை எளியோர் வறியோர் வாழ்ந்திட ஏற்றிடு என் இறைவா. ஏழை எளியோர் வறியோர் வாழ்ந்திட ஏற்றிடு என் இறைவா. உமக்கு உகந்த பலியில் பலி பொருளாய் நிதம் தருவேன் ஏற்றிடுவார். என்னை தருவேன் ஏற்றிடுவார். தருவேன் ஏற்றிடுவார். என் இறைவா ஏற்றிடுவார். அன்பானவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடும் திருப்பலியானது எல்லாம் உள்ள தந்தையாக கேட்டதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் பணியினால் விண்ணக மாட்சிக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். முது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் முது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே முது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபியங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குளையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமே தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதை காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஒளியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை பரிசுத்த ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை எலியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திரு நிலைநிலையாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழி பகலும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் மரமரள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கையுடனும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு வழக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துறலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். உணவாய் நீ வருவாய், என் உயிராய் உறவாய் தினம் வாழ
உதயமும் நான் காண என் இதயம் நேரமும் உனில் சேர உணவாய் நீ வருவாய், எனில் நிறைவாய் நீ உரைப்பாய். வாருமே எனில் வாருமே, அப்பமாய் வாருமே. வாழுமே எனில் வாழுமே, என் உயிராய் மாறுமே. பாலை நிலமாய் பரமனை மறந்து பாசமிழந்து வாடி நின்றேன். மன்னாவை பொழிந்து என் சோர்வை போக்கி அகமெல்லாம் உன் அன்பால் நிரப்பிடுவார். பாலை நிலமாய் பரமனை மறந்து பாசமிழந்து வாடி நின்றேன். மன்னாவை பொழிந்து என் சோர்வை போக்கி அகமெல்லாம் உன் அன்பால் நிரப்பிடுவாய். காத்திடும் கருணையில் என்னை நினைத்து உன் வழி நடத்திடுவாய், உன் வழி நடத்திடுவாய். வாருமே எனில் வாருமே, அப்பமாய் வாருமே. வாழுமே எனில் வாழுமே, என் உயிராய் வாருமே. வாருமே எனில் வாருமே, அப்பமாய் வாருமே. வாழுமே எனில் வாழுமே, என் உயிராய் வாருமே. உணவாய் நீ வருவாய், என் உயிராய் உறவாய் தினம் வாழ உதயமும் நான் காண என் இதயம் தினமும் உன்னில் சேர உணவாய் நீ வருவாய், என்னில் நிறைவாய் நீ உறைவாய். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புத குழந்தை இயேசுவின் நவநாள் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்களது உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம்மினிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் என்ற வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகின்றோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூயாவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்றும் உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்டும் உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்கும் உங்களுக்கு பின்னும்
உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆசி பெற்றவரே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, ஆகட்டும் என்றவரே, ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே. ஆசி பெற்றவரே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, ஆகட்டும் என்றவரே, ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே. போற்றுகிறோம் புகழுகிறோம் அம்மா மரியே, வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அம்மா ஆதரியே. போற்றுகிறோம் புகழுகிறோம் அம்மா மரியே, வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அம்மா ஆதரியே. தாழ்நிலையில் இருந்த உம்மை தலைமுறைகள் பாடுதே, தாய்மை பேறு பெற்றதால் தரணி வாழுதே. தாழ்நிலையில் இருந்த உம்மை தலைமுறைகள் பாடுதே, தாய்மை பேறு பெற்றதால் தரணி வாழுதே. அம்மா தரணி வாழுதே. ஆசி பெற்றவரே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, ஆகட்டும் என்றவரே, ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே. ஆசி பெற்றவரே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, ஆகட்டும் என்றவரே, ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.